சரணமையப்பா 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 சரணமையப்பா. ஹாய் எலியா ஃபேமிலிஸ், நாங்கள் தான் உங்களுடைய எலியா கப்பிள்ஸ். லெக்சர் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, என்னடா ரெண்டு பேரும் பிளாக் அண்ட் ஒயிட்ல 1ஆம் தேதி வந்திருக்கீங்க, 1ஆம் தேதி வந்திருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு வந்து மாலை போட போறோம். யாருக்கு மாலை போடுறோம்னா, பிளாக்ல பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஐயப்பனுக்கு வந்து மாலை போட போறோம். ஸோ இது ரொம்ப நாள் ஒரு கனவு மாலை போடுறது. கண்டிப்பா இன்னைக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. நம்ம சேனல் ஆமா கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, 2 பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். So this is the mirror saree of the full blackish colorly mirror sarees is available in Dash Boutique and நிறைய varieties of colors available இருக்குங்க. Just for fun. So saree வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆல்ரெடி இந்த saree நம்ம கிட்ட நிறையவே போய் இருக்கு. mirror saree உங்களுக்கு ப்ளவுஸ்லயுமே இந்த மாதிரி என்னென்ன கலர் இருக்கு அருமணி? இதே மாதிரி பியூர் black இருக்கு, அப்புறம் yellow with green, dark blue with light blue இருக்கு, அப்புறம் வந்து yellow with green. நான் கேட்டேன்னா அந்த saree கலர்ஸ் கேளுங்க, கண்டிப்பா அனுப்பிடுவோம். saree எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீ குற்றாலத்துக்கு போனா எல்லா கண்ணும் இங்கிட்டு தான் இருந்துச்சு. ஜென்ஸ் மட்டும் கிடையாது, ஒன்லி லேடிஸுமே. ஏன்னா அப்படி இருந்துச்சு மிரர் சரி. நம்ம saree கேட்டனாலே அப்படிதான் செதற விடுவோம். நீ குற்றாலத்துக்கு போனா நிறைய ஒரு பாட்டிலாம் பார்த்து பேசிட்டு கண்ணாடியை வெட்டி ஒட்டிட்டு வந்திருக்கு பாரு இந்த புள்ள அப்படி சேலையெல்லாம். ஒரிஜினல் கண்ணாடி தான், காட்டுங்க பாருங்க. யாராலே நான் ரொம்ப பயந்தேன். தம்பியை தூக்கும் போதும் சரி, ரித்துவை தூக்கும் போதும் சரி, இந்த இதை வந்து இப்படி தலைகீழ ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்துருவாங்க அருள்மொழி மேடம். ப்ளவுஸ் வந்து இந்த முன்னாடி ஃபுல்லா ஒர்க் வந்திருக்கும், முன்னாடி கைக்கு வந்துரும். கைக்கு வந்துரும். இதை நீங்க பின்னாடி வச்சு தைக்கிறதா இருந்தாலும் தச்சுக்கலாம். நான் முன்னாடி வச்சு தச்சிருக்கேன். பின்னாடி வந்து ஏன்னா முடி வந்து மாட்டுது ரொம்ப, அதனால நான் வந்து முன்னாடி வச்சு தச்சிருக்கேன். உங்களோட கம்ஃபர்டபிள் தான். அப்புறம் முந்தியிலையுமே இந்த மாதிரி ஹெவியா வந்துடும். அதே மாதிரி கீழே பார்டர்ல சுத்தி வந்துடும் உங்களுக்கு. ஆமா சரிங்களா? சாரி உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. கோயிலுக்கு போலாமா? கிளம்பியாச்சா? போலாமா? வாங்க. நான் வந்து ஆக்சுவலி வேட்டி கட்டியிருந்தேன். இப்போ போயிட்டு வந்த பிறகு தான் வீடியோ எடுக்கிறோம். ஸோ சாக்ஸ் போட்டிருக்கேன். போமா?
சரணமையப்பா 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 சரணமையப்பா. வந்தா இருக்குல்ல கீழே இருக்குல்ல நல்லபடியா வந்து பாட்டுல சவுண்ட் ஒன்றும் கேட்காது, பரவாயில்ல. வாய்ஸ் மாலை எல்லாம் போட்டாச்சா? லட்சு மாலை போடலையா? லட்சு மாலை போடலையான்னு கேட்பாங்கல்ல. போடுவாரு, சொல்றேன். இப்ப கோயிலுக்கு அப்படியே பக்கத்துலேயே சாமி கும்பிட்டுட்டு குற்றாலத்தில் ஆமாம். ஸோ இந்த சேரீ உங்களுக்கு வேணுனாலும் அவைலபிளாக தான் இருக்குது. பட் டெலிவரியாக கொஞ்சம் டைம் ஆகும், பட் வாங்கிக்கலாம். சுத்தி கும்பிட்டு வந்தியா? டிஃபன் காலையில் சுந்தர் விரதம் தானே, சாப்பிடணுமா? சரி சரி நடந்து வா, இங்கே வா. சாப்பிட வந்து விருந்துட்ட போறியா? இங்கே வர இப்போ போறியாப்பா கூட? போறியா? போ. சரி போட்டோம். நீ சிக்னல் போட்டாங்க. ஒருத்தம் போனாலும் தப்பு தான். ஒருத்தம் போனாலும் தப்பு தானே. இப்போதான் வீட்டுக்கு வந்திருக்கோம். வீட்டுக்கு வந்ததை நம்ம என்ன பண்ணுவோம், சாமி தான் கும்பிடுவோம். ஸோ அதனால் சாமி கும்பிட போகிறோம். ஐயப்பன் ஃபோட்டோ தெரியும். எங்கள் அப்பா இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி மாலை போட்டாங்க. நம்மகிட்ட ஐயப்பனோட சிலையுமே இதுக்கு சின்ன ஆயிட்டது மேலே இருக்குல்ல, வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்து மேலே வச்சிட்டோம்ல, அதை எடுத்துருங்க. அதான் இருந்து வரணும். சாயங்காலம் வச்சு இதில் வச்சு வைக்கணும்.
சாப்பாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோறு, சாம்பார், பொரியல், அப்புறம் வந்து அப்பளம், அப்புறம் தயிர், அப்புறம் பால், சேமியா, பாயாசம். கொசுடா கடிக்கு. பாயாசம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து பாயாசம் சோறு போடுறா. பாயாசத்துல மறுபடியும் சோறு போட்டு ஒரு புது காம்பினேஷன். தர்ஷன் வந்து மாடியில் தூங்கிட்டு இருக்கா. இன்னைக்கு தர்ஷன் ஸ்கூலுக்கு போல. அவனுக்கு வந்து ஃபீவர். நாளையிலேருந்து ரெகுலராக போயிடுவார் ஐயா ஸ்கூலுக்கு. ஒரு வாரம் கிட்ட ஸ்கூல் போகாம நல்ல மிதப்பாயிடுச்சு அவனுக்கு. நீங்க அதனால தான் போல ஃபீவர் இல்ல. தெரியும், அதனால தான் போல. லீவ் போட்டனால போல. நீ எப்படா சாப்பிட போற? சரி சாப்பிட போறீங்க. எப்படா ஸ்கூலுக்கு போற? ஏய் ஒரு நிமிஷம் இருக்கு. கண்டிப்பே மாட்டேன். பைக்ல போமா? நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சு வந்தாச்சு. விரதம் விட்டார் மச்சான். வந்து சாமின்னு சொல்கிறோம். மச்சான் தான் வருது, சாமின்னு வர மாட்டேங்குது, மாற்றிங்க. ஸோ சாமி வந்து விரதமும் விட்டாங்க. நீங்கள் ஏன் மாலை போடணும்னு கண்டிப்பாக கேட்பீங்க. கரெக்டாக கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணியிருப்பீங்க. நான் ஏன் மாலை போடல அப்படின்னா, எங்கள் பாட்டி இருந்து இன்னும் ஒரு வருஷம் திரும்பலை. ஸோ அடுத்த மாதம் தான் திரும்புது. ஸோ அதனால் இந்த வருஷம் மாலை போடலன்னு நினைக்காதீங்க. திருமண உடனே இந்த வருஷம் மாலை போடல, அடுத்த வருஷம் தான் மாலை போடுறோம். தெரியல, அந்த டேட்டை மட்டும் பார்த்துட்டு போட்டுருவோம் மாலையை. அண்ணனும் போடுவான்னு நினைக்கிறேன். இதுல அப்பா போடுறாங்க, மாமா காளிஸ் மாமா போடுறாங்க, முருகருக்கு. நான் முருகர் தான் போடுறேன். சொந்த வீட்டுக்கு போன பிறகு கண்டிப்பாக ஐயப்பனுக்கு மாலை சொந்த வீட்டுல வச்சு போடணுங்கிற ஒரு பெரிய ட்ரீம். ஏன்னா அந்த கன்னி பூஜை வந்து நம்ம சொந்த வீட்டுல பண்ணணும்னு ஒரு ஆசை. ஏன்னா நான் அதெல்லாம் பார்த்தது இல்லை, அண்ணன் வீட்டுல தான் பார்த்துருக்கேன். ஸோ இவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும் போது நம்ம வந்து சொந்த வீட்டுல பண்ணுவோம், நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொந்த வீட்டுல போன பிறகு அடுத்து வந்து அண்ணனுக்கு வந்து கன்னி பூஜையுமே நம்ம ஊர்ல ராஜபாளையத்துல தான் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். இந்த நாட்கள் நிறைய இருக்கு. அது எல்லாம் பிளான்லாம் என்ன எப்படி ஏதுங்கிறதெல்லாம் தெரியல. ஏன்னா நம்ம பண்ண போறதுனால தெரியல. பண்ணியிருந்தா அண்ணன்ட்ட கேட்கலாம். பட் இந்த ஊர்ல எப்படின்னு தெரியல. இளந்தரை கொண்டாடல வந்து நிறைய பேர் பண்ணிருக்காங்க. அது எப்படின்னு நமக்கு தெரியாது. நம்மளும் தெரியல, சில விஷயங்கள் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டுல பண்ணும்போது. அதனால நான் எக்ஸைட்டா இருக்கேன். ஏன்னா அது எப்படிலாம் பண்ணணும் அதெல்லாம் நம்ம தெரியாது. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது நான் கொஞ்சம் அடுத்த வருஷத்துக்கு ப்ரிப்பேர் ஆயிருவேன். கரெக்டா அடுத்த வருஷம் வந்து கீரமங்கலத்தில் உள்ளவங்களை வச்சு நம்ம போனோம். ஆனால் அதுவுமே நமக்கு தெரியாது. பெருசா இருக்கும். அது அதுக்கு இடையில மாலை போட்டு நிறைய வீட்டுகளுக்கெல்லாம் கன்னி பூஜை நடக்கிற இடத்துக்குலாம் போய் பழகிட்டோம் அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சவங்க தானே. அப்படிங்கும் போது கற்றுக்கலாம். ஸோ ஏன்னா ஐயப்பனுக்கு பொண்ணு ரொம்ப நாள் ஆசை. நான் ஐயப்பனுக்கு போடாமல் அது போல முருகருக்கு போட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா ஐயப்பனுக்கு நான் போடுவேன். அது அடுத்த வருஷம் போடணும்னு ஒரு ஆசையில தான் போட்டோம். ஆமா, நான் வாழ்நாள்ல மாலையே போட்டது கிடையாதுங்க. இப்போ 2 வருஷமா போன வருஷம் தான் என் பிள்ளை பிறந்ததுல இருந்து மாலை போடுறேன். அது குடும்பம் எல்லாருமே எங்க குடும்பத்திலயுமே எல்லா குடும்பத்திலயுமே குழந்தையெல்லாம் பிறந்த பிறகு, பேர பிள்ளைலாம் பிறந்த பிறகு, எல்லா பேர பிள்ளையும் பிறக்கும் போது மாலை அடுத்தடுத்து போட்டுட்டே இருக்கும் போது எங்க ஒரு மாற்றங்கள் வருகிறது எல்லார் வாழ்க்கையிலயுமே. உண்மையிலேதான். ஸோ அதனால இந்த நாங்க இப்போ 2 வருஷமா போடுறோன்னா தம்பி ஒரு வருஷம் தான் நீ இது போட முடியல. போன வருஷம் போக முடியல. முத நாள் பாட்டி இறந்தாங்க. ஸோ அதனால போக முடியல. இந்த தடவை வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த டயத்துக்கு கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு மாதம் மினிமம் ஒரு 28 நாளாவது நான் இருக்கணும் ஒரு பிளான் வச்சிருக்கேன். நான் வந்து விரதம் இருக்க போறேன். விரதம் இருந்துட்டு கோயிலுக்கு போறதுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி மாலை போடுற மாதிரி பிளான் நான் வச்சிருக்கீங்களா? எஸ், அந்த மாதிரி அந்த டயத்துல எப்படின்னு பார்த்துக்குவோம். இதனால தான் மாலை போடலை. யாரும் இது நினைக்க வேணா. கண்டிப்பாக மாலை போடுவோம். அதுக்குள்ள டைம் இருக்குது. நாங்கள் அதை ஒதுக்கிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.